Hi, welcome to Infinite Creation. தோசையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டர் தோசை கார சட்னியோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இரும்பு தவாவில் 2 கரண்டி தோசை மாவு சேர்க்குறேன். இது கொஞ்சம் பெரிய கல் அப்படிங்கிறதால நான் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். இது அதிகம் அழுத்தம் கொடுக்காம சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாவு கொஞ்சம் வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டரை மேலே நல்லா தடவி விட்டுலாம். இப்போ பட்டரை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதில் 1 கரண்டி தக்காளி சட்னி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த சட்னி வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். நான் ஏற்கனவே என்னோட சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இதில் மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். அதோட பொடியை நறுக்கின வெங்காயம் இதை மேலோட்டமாக தூவி விட்டுலாம். அப்புறமா மல்லி இலை, இப்போ தோசையை மடிச்சு விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். தக்காளி சட்னியோட பட்டர் தோசை சூப்பராக தயாராயாச்சு. சட்னி எதுவுமே சேர்க்காம பிளெயின் பட்டர் தோசையும் செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ பிளெயின் பட்டர் தோசை செய்யறதுக்காக மறுபடியும் 2 கரண்டி சேர்க்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் பட்டர் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா நம்ம பட்டர் தேய்க்கும் போது அந்த மாவு தனியாக வந்துடும். இதில் பொடியை நறுக்கின வெங்காயம், அதோட மல்லி இலை, இதை இப்போ மடிச்சு விட்டுக்கலாம். இதையும் 2 பக்கமா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. பிளெயின் பட்டர் தோசை சூப்பரா தயாராயாச்சு.